ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு அழகு டாக் ஃபார்ம்ல பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா புற்றுநோய். புற்றுநோய்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு பயம் வரும். புற்றுநோய்னா இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து புற்றுநோய் வராம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், புற்றுநோய் வந்துட்டுக்கு அப்புறம் அதை எப்படி ட்ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என் கிளினிக் வந்த ஒரு கேஸை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ டாகோட பேர் வந்து ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி வந்து ஒரு ஃபீமேல் டாக். அதோட இனம் வந்து ராஜபாளையம். ஏஜ் என்கிட்ட வரும்போது ஒரு 7 இயர்ஸ் இருக்கும். இன்டாக்ட்னு சொன்னோம்னா அதுக்கு கருத்தடை ஆப்ரேஷன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஆனால் அதோட குட்டி ஈன்ற முறைகள், அதனால் எத்தனை வாட்டி ப்ரீட் பண்ணியிருக்காங்க, எத்தனை வாட்டி குட்டி போட்டிருக்குன்னு சொல்லும் போது இதெல்லாம் நார்மலாக இருந்தது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போடுற தன்மையில தான் இருந்தது கரெக்டாக. ஸோ அதனால் இந்த ஜெஸ்ஸி நம்ம கிளினிக் வரும்போது, ஏன்னா ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்மகிட்ட வராங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வரும்போது டாகுக்கு வந்து மடி பகுதியில் ஒரு வகையான ஒரு ஹார்டான ஒரு கட்டி மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த கட்டி வர்றதுக்கான காலங்கள் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அது ஒரு 3 மந்த்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கட்டி வர்றதுக்கான தன்மைகள், இது எப்படி டெவலப் ஆச்சு, இதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்ததா அப்படின்னு கேட்கும் போது, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஜெஸ்ஸி வந்து குட்டி ஈண்டிருக்கு. ஸோ அதாவது குட்டி போட்டிருக்கு. ஸோ அப்போ அந்த டைம் அந்த ஒரு புற்றுநோய் கிடையாது. ஸோ அதுக்கு மேற்கொண்டு ஒரு 3 மாதங்களுக்கு அப்புறம் தான் இந்த புற்றுநோய் டெவலப் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது முதல்ல புற்றுநோயா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது டாக்டர்கிட்ட இருக்குது. ஒன்று வந்து இந்த வகையான ஒரு கட்டி டெவலப் ஆனது சொல்ல வேண்டியோட முக்கியத்துவம் வந்து ஓனர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ பயோலேட்ரலாக 2 சைடில் இருந்தும் நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு ரிசல்ட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்த உடனே நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். இப்போ செல்ல பிராணிகளுக்கு 10 மடிகள் இருக்குது. சரிங்களா? ஸோ 10 மடிகள் இருக்கும் போது நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த கட்டின்னு வந்த உடனே அதுக்கான டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் முதல்ல அது புற்றுநோயா இல்லையான்னு. ஸோ அதனால இந்த டாக் ராஜபாளையம் வந்து ஆஸ் பர் அதோட இனத்துப்படி புற்றுநோய்கள் வர்றதுக்கான காரணங்களும் சரி, புற்றுநோய்கள் வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டியும் சரி ரொம்ப 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 கம்மி. பட் இந்த டாக்களுக்கு ஏன் வந்துச்சுன்னு சொல்லும் போது இந்த ப்ரீடிங் கெப்பாசிட்டி எவ்வளோ ரொம்ப சீக்கிரமாக ப்ரீட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா கூட பிரச்சனைகள் வரும். ஒன்னொன்று வந்து இப்போ குட்டி ஈன்கும் தன்மைன்னு சொல்லும் போது எத்தனை குட்டி பிறக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 குட்டி பிறக்குதுன்னா ஆப்வியஸ்லி அதுக்கு 10 மடிகள் தான் இருக்குது. ஸோ அதில் அவ்வளோ பால் வரணும், பால் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ப்ரீடிங்கோட எஃபிஷியன்சியை ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணாமல் ஒரு கேப் கொடுத்து பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதனால் நம்ம நாய்களாக இருக்கிறதால சொல்கிறேன். ஸோ அதனால் இப்போ இந்த கட்டி டெவலப் ஆச்சு. இந்த கட்டி டெவலப் ஆன உடனே நம்ம ஒரு டெஸ்ட் எடுப்போம். நீடில் வச்சு பங்க்சர் பண்ணி எடுப்போம். அந்த டெஸ்ட் பண்ண உடனே அதில் வரக்கூடிய அந்த செல்ஸ் வச்சு இது புற்றுநோயா இல்லையான்னு சொல்லிட்டு லேபில் சொல்லுவாங்க. ஸோ மெமரி டியூமர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெமரி டியூமர்ஸ்ன்னு சொல்லும் போது, புற்றுநோய் சொல்லும் போது உள்ளே பரவுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்து ஒரு எக்ஸ்ரேயோ ஒரு அல்ட்ராசவுண்டோ எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதான் நம்ம கிளினிக்கில் பண்ணோம். அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். ஸோ உள்ளே வேற எங்கேயும் லக்கிலி பரவலை. ஏன்னா டேர்ம் ரொம்ப கம்மியாக இருந்தது. 3 மந்த்ஸில் தான் வந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஓனர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்க ரொம்ப சீக்கிரமாக கொண்டு நம்மக்கிட்ட காட்டுறது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே வச்சு அப்புறம் கடைசி நேரத்தை கொண்டு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உள்ள எல்லா ஆர்கன்ஸுக்கும் பரவி இருக்கும். ஸோ நம்மளால் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், சர்ஜரியை பொறுத்த வரைக்கும், அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் பண்ணுறது தான் கரெக்ட். அதை விட்டுட்டு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த கரெக்டான டைம், பிகாஸ் டைம் போச்சுன்னா திருப்பி கிடைக்காது. யூ கேன் பிரிங் அப் டைம். புரியுதுங்களா? ஸோ அதனால் கரெக்டான டைமில் சர்ஜரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓனர் கரெக்டான டைமில் கொண்டு வந்தார். நம்ம அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்த்தோம், ஸ்கேன் எடுத்து பார்த்தோம், அண்ட் தென் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோம். பிளட் டெஸ்ட் ஓரளவுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ஏன்னா அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான ஒரு பிளட் டெஸ்டான ரீதி இருக்கணும். ஸோ இந்த ஜெர்சிக்கு எல்லாமே நார்மலாக இருந்தது. ஸோ லக்கிலி எல்லாமே இருந்ததால் நம்ம சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணி அந்த கிளாண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு, ரிசெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த புற்றுநோயை நம்ம லேபில் கொடுத்து இது என்ன வகையான புற்றுநோயின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இது திருப்பி வருமா வராதான்னு. ஏன்னா நிறைய ஓனர்ஸ் கேட்கக்கூட ஒரே ஒரு பதில், நாய்க்கு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, இந்த டியூமரு திருப்பி வருமா வராதான். இதற்கான பதில் ஹியூமன்ஸில் கூட ஒன்றும் கண்டுபிடிக்கல. ஏன்னா ஒரு புற்றுநோய் இயற்கையாகவே வேறு புற்றுநோயாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடம்புல. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது அப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய புற்றுநோய் பரவதுக்கான சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கான பதில் கட்டாயம் சொல்ல முடியாது. பட் ஆனால்
நம்ம வந்து எடுக்கும் போது நல்லா கேப் கொடுத்து எடுத்தோம்னா திருப்பி கட்டாயம் வராது. இன்னொன்று என்னன்னா, ஒன்ஸு ஒரு புற்றுநோய் செல்லப்பிராணிக்கு வந்துடுச்சுன்னா அடுத்த ரீதியாக நீங்கள் வந்து ப்ரீடிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ ஸ்டாப் பண்ணுறதோ இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா ஜெர்சி 6 வாட்டி குட்டி போட்டாச்சு, இதுக்கு மேலேயும் குட்டி ஈனும் தன்மை வந்து அது கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் பர்த் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஜெர்சிக்கு நம்ம பர்த் கண்ட்ரோல் பண்ணணும், அதே சமயத்தில் நம்ம அந்த புற்றுநோயும் அகட்டிட்டோம். ஸோ இப்போ ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்சி இஸ் ஃபைன், நல்லபடியாக இருக்கா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அப்பப்போ மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவாங்க, செக்கப்புக்கு வந்து போவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னா ஜெர்சி வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெட்டுன்னு சொல்கிறத விட அவங்க வீட்டில் வந்து ஒரு நிபுணராகவே இருக்கிறார். ரேஷன் கார்டில் மட்டும்தான் ஒரு பேர் கிடையாது, மற்றபடி எல்லாத்துலேயும் அவர் இருக்கிறார். ஸோ அதனால் வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் போது அவங்க வந்து ட்ரூ மச் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த பெட்டு கொடுத்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி நான் இந்த வியூவர்ஸ் எல்லாருமே வந்து தே ஹாவ் டு ஃபாலோ. அதே சமயத்தில் வந்து என்னென்னா அது வரும்போது சின்னதாக வரும்போது கொண்டு வந்துடுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டாக்டருக்கும் ஈஸி, பெட் ஓனருக்கும் ஈஸி. ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ராவர்ப் இருக்குது, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்னு சொல்லுவாங்க. இப்போ அதே தமிழில் பார்த்தீங்கன்னா வருமுன் தடுப்பது நன்று. ஸோ இந்த ப்ராவர்பை நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம செல்ல பிராணிகளை வளர்க்குறது ரொம்ப 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 முக்கியம்.